ரயில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா மலேசியால தாங்க இருக்கேன். என்ன போறதுக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு, அதனால உள்ள போ. வணக்கம், நான் உங்க யாகவா சிங்கப்பூரிலிருந்து. ஒய்ஜஸ் எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருப்பீங்க நம்புறேன். வேலை பார்க்குறவங்களாம் பார்த்து பத்திரமா வேலை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் அடிச்சு விட்டுங்க. இன்னும் நம்ம ஒரு நாள் ரயில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா மலேசியால தாங்க இருக்கேன். என்ன யாகவா மலேசியாவில் இருக்கியான்னு கேட்காதீங்க, மலேசியா பார்டரில் தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பார்டர்கிட்ட உங்கள்கிட்ட காட்டியிருப்பேன், மலேசியா பார்டர் சிங்கப்பூர்னு சொல்லி காட்டியிருப்பேன். ஆனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தூரத்தில் காட்டியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. பின்னாடி பில்டிங் தெரியுதுங்களா, அது ஃபுல்லாகவே வந்து மலேசியா. இது வந்து ரொம்ப ரொம்ப பார்க்க நடந்து போனால் ஒரு 2 நிமிஷத்தில் போகிற மாதிரி இருக்குது. இது எந்த இடம் பார்த்தீங்கன்னா உட்லண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு அந்த இதில் தான் நிற்கிறோம். இங்கேன்ட்டு பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் ரொம்ப பக்கத்துலேயே தான் அங்கே இருக்குது. அதாவது இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 இது இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த இது, நான் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டனல் ஒன்று இருக்குது. இங்கே முடிச்சுட்டு நான் அங்கே தான் போக போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பட்டியலான்ட்டு இது பண்ணேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாலம் மாதிரி ஒன்று போகுதுல்ல, அது பார்த்தீங்கன்னா இப்போ வேலை பார்த்துக்கோங்க. அது என்னன்னா சிங்கப்பூர் டு மலேசியா வந்து என்ன இந்த ட்ரெயின் இது விட போகிறாங்க, எம்ஆர்டின்னு சொல்லிட்டு அதில் விட போகிறாங்க. அது விட்டா பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் நம்ம ஈஸியாக போய் வர்றதுக்கு இன்னும் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இங்கே என்னதான் வெயில் அடித்தாலும் இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த காற்று, இந்த கடல் காற்றுக்கு இதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. இடம்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மலேசியா தாங்க. இது ரொம்ப 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 பக்கத்துலேயே இருக்குது. இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிட்ட தெரியுதா என்னன்னு தெரியல, அந்த தான் மெயின் ரோடு. அங்கேருந்தா சிங்கப்பூர் இதெல்லாம் காரு எல்லாம் போயிட்டு வர்றது. நம்மளும் போகலாம், பாஸ்போர்ட் மட்டும் இருந்தால் செக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு வர்றது பார்க்கலாம். இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி கடலில் ரைடிங் பண்ணுறது, சுற்றி பார்க்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட என்ன அந்த கடலில் வர காற்று ரொம்ப நல்லா இருக்குங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த இது காற்று, இந்த வெயிலோட நம்ம தாக்கமே தெரியாத அளவுக்கு இருக்குங்க. அதனால் எனக்கு இந்த கடல் ஏரியாலலாம் போயிட்டு இது பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒரு கேமராமேன் மட்டும் இருந்திருந்தால் நீங்கள் கேஜிஎஃப்ல உள்ள டைலாக்ல ஒரு வீடியோ எடுத்து வந்துருக்கலாம். இன்றைக்கி நமக்கு அதுக்கு இல்லை. ஓகே, நம்ம அடுத்ததில் எதில் பார்த்துக்கலாம். நான் இங்கே அப்படியே சுற்றி பார்த்துட்டு நான் அடுத்து இங்கே வந்து ஒரு டனல் இருக்குது, அங்கே போய்ட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போய்க்கிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அந்த சுரங்கப்பாதை ஒன்று இருக்குங்க. அந்த காலத்தில் சுரங்கப்பாதை, அப்புறம் பங்கர்னு ஏதோ சொல்கிறாங்க. அந்த சண்டை வரும்போது அங்கே போய் இது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பங்கர் ஒன்று இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே உள்ளே போய் மாதிரி வச்சுருக்காங்க. கொஞ்சம் பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எனக்கு. ஏன்னா ஆடு வழி ஒன்றும் கரெக்டாக கொடுக்கல, நம்மளாம் பாதை அமைச்சு போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி துணி கட்டிடுறாங்க, வர வழியில் போகிற வழியில் அடையாளத்துக்காண்டி இதே வழியில் வர மாதிரி. பார்த்தீங்கன்னா ரொம்ப காடு, சரியான காடு. எனக்கே கொஞ்சம் இல்லை ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே போகலாமா என்னன்னு தெரியலை. ஆனால் பார்த்தா அது மேப்பில் காட்டுது உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி தான். அதனால தான் நம்பி உள்ளே வரேன். அதே மாதிரி இந்த இடத்துக்குள்ளெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு எது வேணாலும் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாகவே பார்த்து தரைய பாருங்கள். எல்லா இடத்துலையும் பார்த்து செக் பண்ணுங்கள், பார்த்தே வாங்க. நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பங்கர் மாதிரி ஒன்று இருக்குது. இது என்ன ஏதுன்னு தெரியலை, நான் பங்கராக தான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம உள்ளுக்குள்ளெல்லாம் போய் ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க. ஏன்னா அது பார்க்க ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் உள்ளே ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். அந்த டனலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். நம்ம உள்ளுக்குள்ளே போக போகிறதில்ல, ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குங்க. ஏதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எறும்பு காலெலாம் கடிக்குது. உள்ளுக்குள்ளே போகிற மாதிரி அங்கே உள்ளுக்குள்ளே வழி வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தா ரொம்ப இருட்டாக கிடக்குங்க. நான் ஒரு ஆளாக தான் வந்திருக்கேன். உள்ளே போயிட்டு எனக்கு போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நான் போக போகிறதில்ல. அடுத்த தடவை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட வர போது போய்க்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு ஆளாக தான் இருக்கேன், அதனால் உள்ளுக்குள்ளே போக போகிறதில்ல. நான் அப்படியே இதோட ரிட்டர்ன் ஆகிறேன். போயிட்டு அந்த பக்கம் ஏதாவது இருந்தால் காட்டு. ஒரு வழியாக வெளியே வந்தாச்சுங்க. அது வந்து அடுத்த நெக்ஸ்ட்டு ரைடில் வந்து நம்ம அதை ட்ரை பண்ணுறோம். நம்ம பசங்களோட வந்துட்டு ட்ரை பண்ணி ஒரு தடவை பார்ப்போங்க. நம்ம ஒரு ஆளாக இருக்கனால உள்ளுக்குள்ள நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது கொஞ்சம். ஏன்னா அது அந்த காலத்தில் உள்ளது வேறு, அதனால் அது உள்ளே போகிறதுனால ரொம்ப. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம எப்படியாவது கண்டிப்பாக அதை போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் வைக்கஸ், என்னோட நம்ம வீடியோ இங்கேயே முடிஞ்சுக்கிறோம். பார்த்து பத்திரமா சேஃபாக இருங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா வேலை பாருங்கள். அடுத்த ரைடில் பார்ப்போம்.